Taste the Daily. திரு கோபண்ணா, 21ஆம் நூற்றாண்டுல இந்த தேர்தல் அறிக்கையை வச்சுக்கிட்டு நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியாது அப்படின்னு பிரதமர் விமர்சிக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் 55 ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்திருக்கிறது. அப்படி ஆட்சி செஞ்சு ஏற்பட்ட அனுபவத்தின் எண்களை மட்டும் மாற்றிட்டே இருக்கீங்க. இல்லை, அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கம்யூனல் போலரைசேஷன், மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற அரசியலில் மோடி 2019 கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2014 கொடுத்த வாக்குறுதி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, விவசாயிகள் வருமானம் 2 மடங்காக கூட்டுவது, MS சுவாமிநாதன் குழு பரிந்துரை, இப்படி பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. எதையுமே நிறைவேற்றாமல் அவர் எப்படி வெற்றி பெற்றார்? இந்த புல்வாமா போன்ற விஷயங்களை திசை திருப்பி மக்களை வேறொரு பாதையில் அழைத்து சென்று அந்த வெற்றியை பெற்றார். ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவு இருக்குது. அவர் கொடுத்த 2019 டெல்லி செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 5 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்தி காட்டுவேன் என்று சொன்னார். 2024 செய்கிறதா சொன்னார். இப்போது கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறார் 2026-27க்கு. இன்றைக்கி 173 லட்சம் கோடி ரூபாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான். அவரால் அந்த இலக்கை அடைய முடியல. சரி, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா இந்த தேர்தல் அறிக்கை, 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்ததுன்னு பிரதமர் கேட்குறாரு. அதான் நான் சொல்கிறேன். 1990-91 புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்த போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 25 லட்சம் கோடி. 2003 அது 50 லட்சம் கோடி ஆச்சு. இந்த 13 வருஷத்தில் டபுள் ஆகுது, 2 மடங்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுக்கு பிறகு 2004-14 நாங்கள் ஆட்சி செஞ்ச 10 ஆண்டு காலத்தில் அந்த 50 100 லட்சம் கோடியாக நாங்கள் உயர்த்தி காட்டினோம். அதற்கு பிறகு 2014 24 வரை ஆட்சி செய்கிற மோடி ஆட்சியில் அது 173 லட்சம் கோடி தான் வந்தது. டபுள் ஆகலை, 2 மடங்காக கூட்டலை. அவர்கள் அது 2 மடங்காக கூட்டுவதில் மிகப்பெரிய தோல்வியை தான் கண்டிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இப்போ நாங்கள் என்னன்னா, இந்த கம்யூனல் போலரைசேஷனை தடுக்கணும். மத ரீதியாக மக்களை திரட்டுகிற அந்த அரசியலுக்கு முடிவு கட்ட நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், சிறுபான்மை மக்கள், அனைத்து இன்க்ளூசிவ்னஸ், அதாவது அவர் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை போலரைஸ் பண்ணி அதை பெறுவதற்கு பாஜகவுக்கு உதவி செய்யாதா? முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை உள்ளடக்கியதாக பிரதிபலிப்பதாக இருக்கு தேர்தல் அறிக்கை. மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற போது நாங்கள் ஓபிசி, SC, ST, மைனாரிட்டிஸ் எல்லாரையும் இன்க்ளூசிவாக, இப்போ ஓபிசின்றது இந்துக்கள் தான், அவர்கள் வேற அல்ல. அதனால் அந்த அடிப்படையில் அதே போல் விவசாயிகள் பிரச்சனை, குறைந்தபட்ச ஆதரவு விலை, MSP, சட்ட ரீதியான பாதுகாப்பு, இந்த பெண்கள் 50% பெண்கள் வேலை வாய்ப்பு, அரசு வேலைகளில் 50% பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம். அப்ப சிறுபான்மை மக்களை ஒன்று திரட்டுறது சொல்றேங்க, பட்டியலின மக்களை ஒன்று திரட்டுறது. சிறுபான்மை மக்கள்ல ஆர்டிகல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15, 16, 25, 26, 29, 30 நாங்கள் 30 பிரிவுகளின் படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயம். இது நியாய பத்ரா அப்படின்னு தான் இதை சொல்கிறோம். நியாயம் வழங்குகிறோம். அநீதி இழைக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் மறுக்கிறீங்க, 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறீங்க. நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? இவ்வளவு தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருக்கதையும் உங்களால சாத்தியப்படுத்த முடியும்? இதில் சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை எது சாத்தியமோ அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் கடந்த காலத்தில் 2014-19 நான் வச்சிருக்கேன் என்னுடைய புத்தகத்தில் மோடியின் நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு நிறைய வச்சிருக்கேன். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பிரதமருக்கு இணையாக முதலமைச்சரை நடத்துவோம்னு சொல்றாரு. ஆனால் 2 முதலமைச்சர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. PMLA பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்து 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க. இந்த கொடுமை சுதந்திர இந்திய வரலாற்றில் எப்பயும் நடந்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு அடக்குமுறை, இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இந்த அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கி அரசியல் பண்றீங்க. செந்தில் பாலாஜி என்ன குற்றம்? 2011-12 செய்த குற்றத்தை
அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து இன்னைக்கு சிறையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் வரைக்கும் வெளியில விடமாட்டேன்றதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த அநீதியை பாக்குறாங்க, இந்த கொடுமையை பாக்குறாங்க. திமுகவுடைய தேர்தல் கெஜ்ரிவால் என்ன குற்றம் செஞ்சுட்டாரு இன்னைக்கு சிறையில் வச்சிருக்கீங்க? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதாவது எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து திமுக மகிழ்ச்சி அடைகிறது, திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நாங்கள் அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு மோடி பேசினாரு. இன் ஸ்பிரிட் நாங்க தான் அதை செய்யறோம். கூட்டுறவு கூட்டாட்சியை நாங்க ஏத்துக்கிறோம். ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நாங்க நடத்தி ஒரு கூட்டணின்னா கூட்டணி ஆட்சி எப்படி நடக்கணும்னு நாங்க நடத்தி காட்டியிருக்கோம். மாநில உரிமை, மொழி உரிமையில இத்தனை ஆண்டு காலம் செம்மொழி தகுதி திமுக காங்கிரஸ் வைத்த கோரிக்கைகள் அதெல்லாம் இந்த நீங்க தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்க. ஒரு காலத்துல காங்கிரஸ்ல சேத் கோவிந்ததாஸ்னு ஒரு இந்தி வெறியர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார். அவரோட கீழ்ச்சி போடுவார். அப்படிப்பட்ட இருந்த காங்கிரஸ் கட்சியில தமிழுக்கு செம்மொழி தகுதி கொடுக்கறத சோனியா காந்தியே முன்மொழிந்து செய்தார்கள். எல்லா காங்கிரஸ் உறுப்பினர்களும் வரவேற்றாத. இன்னைக்கு நிலைமை நாங்க பாருங்க, நேரு உறுதிமொழி நாங்க தாங்க கொடுத்தோம். திரு ஷியாம், ஒரு கருத்தியல் மாற்றத்தை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்துருச்சா? மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம், மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்ற அந்த கருத்தியல் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துச்சு, அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துச்சு. உண்மையிலே கோபண்ண சொல்றது சரி. என்னன்னா நாங்க கல்லூரி நாட்கள்ல காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான். இல்ல நகர்ந்துருச்சா இல்ல மாநில கட்சிகள் நகர்த்திட்டாங்களா காங்கிரஸ்? அப்படி எடுத்துக்கலாம். மாநில கட்சிகள் நகர்த்திட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். காரணம் 300 சீட்டுக்கு அவங்க போட்டி போடும்போது இயல்பாக அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மெஜாரிட்டி கிடையாது. 250 எடுக்க முடியாத. அப்போ கண்டிப்பாக மாநில கட்சிகளின் துணையோடு தானே. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும் போது அது தேர்தலுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம்ன்றாரு. அந்த இடத்துல அவரு மாநில கட்சிகளுக்கான உரிய முக்கியத்துவம் தராருல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, தேர்தல் அறிக்கை அதுதான் பிரதமர் வேட்பாளர். அது ஒரு சரியான அப்ரோச்சுங்கிறதா என்னோட எண்ணம். அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே மாநில கட்சிகள் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் நகர்த்தி இருக்கு. மாநில கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி என்பது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. இந்தியாவில மிருகபல மெஜாரிட்டி வரவே கூடாது. ஒற்றை ஆட்சி முறைன்றது ஜனநாயகத்திற்கு விரோதமாக தான் நடந்திருக்கு. எங்கேயுமே நீங்க பல கட்சிகள் கூட்டு சேர்க்கும் போது கான்சென்சஸ், கருத்தொற்றுமை அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படுமே, ஆனால் அது ஜனநாயகபூர்வமாக மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும். Taste the Daily.